தீப்பெட்டி சின்னத்தில் வாக்களியுங்கள். உங்கள் பொன் ஏரியை புண்ணிய பூமியாக மாற்றுவதற்காக தீப்பெட்டி சின்னமே உங்களது சின்னம். இந்த பொன் ஏரியில் இருக்கக்கூடிய கடைத்தெரு மிகவும் பழுதடைந்து உள்ளது. தீப்பெட்டி இங்கே இந்த கடத்தல பாத்தீங்கன்னா ஒரு மரம் கூட கிடையாது. தமிழரின் பெருமை போற்றும் விவசாய தொழிலில் இருக்கக்கூடிய மரமை பொன்னேரி தொகுதியிலே வாழ்ந்து வரக்கூடிய மக்கள் இங்கே ஆயிரக்கணக்கான அளவிலே பெரிய தொழிற்சாலையில் இருக்கிற ஒரு தொழில் நகரம் இப்ப ஒரு பெரிய அளவில் வளர்ந்துவிட்ட ஒரு நகர்ப்புறத்தை சார்ந்த பகுதியாக இருந்தாலும் கூட பொன்னேரியில் இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு கையேந்தி நிற்கக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளிலே வெளி மாநிலத்தை சார்ந்தவர்கள் வேற்று பகுதியில் இருந்து வந்தவர்கள் எல்லாம் வேலைக்கு இருக்கிறார்களே தவிர இங்கே பொன்னேரி பகுதியை சார்ந்தவர்கள் வேலைக்கு இருக்கிறார்களா என்றால் இங்கே வேலைக்கு அமர்த்தப்படுவது கிடையாது என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரிந்த ஒன்று. இதை தமிழ்நாட்டிலேயே செல்வ செழிப்போடு வளமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி இந்த பொன்னேரி பகுதி. ஆனால் பொன்னேரியில் இருக்கக்கூடிய மக்கள் வேலையற்று வறுமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். இந்த சூழ்நிலையை போக்குவதற்கு இங்கு தொடர்ந்து ஆண்டு வந்த அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபை உறுப்பினர்கள் செயல்பட்டு வந்தார்களா என்றால் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிகள் இங்கே மாறி மாறி வெற்றி பெற்றாலும் கூட இந்த பொன்னேரி தொகுதியிலே ஒரு சரியான கல்லூரி கிடையாது, குடிநீர் வசதி கிடையாது, இங்கே வேலை வாய்ப்பு கிடையாது, வளர்ச்சி கிடையாது என்ற நிலைதான் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. இன்றைக்கு இந்த சூழ்நிலையை தான் எளிய மக்களுக்கான அதிகாரத்தை தர வேண்டும், சாதாரண மக்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் அரசில் எளிமையாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு செயல்பட்டு வரக்கூடிய தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி அவருடைய வேட்பாளராக இங்கே மாலதி அவர்களை நிறுத்தி இருக்கிறது. தீப்பெட்டி சின்னத்திலே மாலதியை பொறுத்தவரை சமரசமில்லாத தமிழ் தேசியத்துக்கு சொந்தக்காரர், தமிழ் தேசிய உணர்வோடு புதிய நம்பிக்கையோடு இந்த தமிழினம் மேம்பட வேண்டும், வளர்ந்திட வேண்டும் என்பதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றி வரக்கூடிய ஒரு நல்ல சிந்தனையாளர், செயல்பாட்டாளர். அவர் வல்லவர், நல்லவர், படித்தவர், பண்பாளர், எல்லாவற்றுக்கும் மேலாக இது தமிழினம் பெற்றெடுத்த, தமிழினம் சந்தித்த பல்வேறு வீர தமிழச்சிகளுக்கு இடையே இந்த தமிழ் இனத்திற்காக எத்தகைய போராட்டத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு தயங்காதவர் மாலதி. இப்படி உணர்வுபூர்வமாக, உள்ளபூர்வமாக உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய, அதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாலதி அவர்கள் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக இங்கே அவர் தீப்பெட்டி சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள். அவர் நல்லவர், வல்லவர் மட்டுமல்ல, இந்த தொகுதிக்கு சொந்தக்காரர் மட்டுமல்ல, இந்த மக்களுடைய வளர்ச்சியிலே, தங்களுடைய மேம்பாட்டிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றக்கூடிய சிந்தனைக்கு உரியவர் தான் மாலதி. ஆனால் அவரை இன்றைக்கு எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள் யார்? எனக்கு காங்கிரஸ் இயக்கத்தின் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை சார்ந்த காங்கிரஸ் இயக்கத்தில் இருக்கக்கூடிய துரை சந்திரசேகர் இருக்கிறார்.
கடந்த முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு 5 ஆண்டு காலம் இங்கே பதவி வகித்தவர். ஆனால் இந்த 5 ஆண்டு காலத்திலே அவர் என்ன செய்திருக்கிறார்? அவர் செய்திருக்கக்கூடிய ஒன்று, அவரே சொல்லுவது, இந்த பொன்னேரியை பேரூராட்சியிலிருந்து நகராட்சி ஆக்கினேன் என்று சொல்கிறார். இந்த பொன்னேரியை பேரூராட்சியிலிருந்து நகராட்சி ஆக்கியதை தவிர வேறு எதை செய்திருக்கிறார்? இங்க ஒரு அரசு கல்லூரி இருக்கிறது, ஆனால் போதுமா? இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் 50 கிலோமீட்டர் தாண்டி சென்னையிலே சென்று படித்து வர வேண்டியிருக்கிறது. அவர்களுக்கென்று இன்னொரு பெரிய கல்லூரியை ஏற்படுத்தி இருக்கிறாரா? போக்குவரத்து நெரிசலாலே, தொழிற்சாலைகளாலே பாதிக்க அடிக்கடி விபத்துக்கள் ஏற்பட்டு பாதிக்கப்படக்கூடிய தொகுதியாக இருக்கிறது. இங்கே பாதிப்புக்கு அல்லது விபத்திலே சந்திக்கக்கூடிய மக்கள் எங்கே எடுத்துச் செல்லப்படுகிறார்கள்? பொன்னேரி மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்படுகிறார்கள், சார்லி மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்படுகிறார்கள். இங்கிருந்து 50 கிலோமீட்டர்கள் இருக்கக்கூடிய சார்லி மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றால் பொன்னேரி மருத்துவமனையினுடைய தரம் உயர்த்தப்பட வேண்டும். அதை செய்தார் அந்த துறை சந்திரசேகர். இங்கே பெண்களுக்கு ஒரு கல்லூரி தேவைப்படுகிறது, அதை செய்தாரா? மீஞ்சூரிலே அங்கே குடிநீர் பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது, அதை ஏதாவது தட்டி கேட்டிருக்கிறார் இந்த துறை சந்திரசேகர். இந்த துறை சந்திரசேகர் கொசஸ்தலை ஆற்றிலே தடுப்பணை வேண்டும் என்று பல ஆண்டுகளாக கோரிக்கை இருந்து வருகிறது. ஒரு கொசஸ்தலை ஆற்றிலே ஒரு தடுப்பணை கொண்டு வருவதற்கான எந்த திட்டத்தையாவது செய்திருக்கிறாரா? இந்த பொன்னேரி பகுதி தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மீனவ மக்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய பகுதி. அழுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்கள் வறுமையிலும் வேலை வாய்ப்பு இல்லாமலும் வாடி வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய பெரிய தொழிற்சாலைகளிலே அவர்களுக்கு வேலை வாய்ப்பை கிடைப்பதற்கு ஏதாவது செய்திருக்கிறாரா? இப்படி எதையுமே செய்யாதவர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் போட்டியிடக்கூடிய இந்திய தேசிய காங்கிரஸை சார்ந்த துறை சந்திரசேகர். இவருக்கு நாம் வாக்களிக்கலாமா? இன்னொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் பலராமன் போட்டியிருக்கிறார். அவர்கள் ஆட்சி இருந்த போது இதையெல்லாம் செய்தார்களா? அல்லது எனக்கு குரலாவது கொடுத்திருக்கிறார்களா? இப்படி எதையுமே செய்யாத அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்களுக்கு இதற்காக வாக்களிக்க வேண்டும். இன்றைக்கு ஃபார்முலா என்ற அடிப்படையில் 8000க்கு 12,000 டோக்கன் கொடுத்து வாக்குகளை பெற வேண்டும் என்று ஏமாற்று முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். இவர்கள் நல்லெண்ணக்காரர்களா? இவர்களுக்கு வாக்களிக்கலாமா? இதுதான் நம்முடைய இருக்கக்கூடிய கேள்வி. இதற்கு 3வது ஒரு இயக்கம், தமிழக வெற்றி கழகம் என்ற இயக்கம் வந்திருக்கிறது. நடிகர் விஜய் இப்பொழுதுதான் வந்திருக்கிறார். நான் ஒன்று சொல்வதற்கு கிடையாது, ஆனால் கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, சித்தாந்தம் கிடையாது, செயல்பாடு கிடையாது. அவர்களுக்கு அளிக்கக்கூடிய வாக்கு திமுக, அண்ணா திமுக போல 8,000 தருவதா, 12,000 தருவதா, 3 சிலிண்டர் தருவதா, 4 சிலிண்டர் தருவதா? ஆனால் இங்கே என்ன நடைபெற வேண்டும்? இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வறுமையிலிருந்து நீக்கப்பட வேண்டும். தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி அதற்காக முன்வைக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த பொன்னேரி தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா தொழிற்சாலைகளிலும் பொன்னேரி மக்களுக்கு மட்டுமே வேலை வாய்ப்பு தர வேண்டும் என்பதை நாம் அடிப்படை உரிமையாக்குவோம். இங்க பொன்னேரியில் இருக்கக்கூடிய எந்த நிறுவனமாக இருந்தாலும் பொன்னேரி பகுதி மக்களுக்கு தான் முதலில் வாய்ப்பு தர வேண்டும் என்பதை நாங்கள் உறுதியாக்குவோம். அதன் மூலம் வேலை வாய்ப்பை உறுதியாக்குவோம். பொன்னேரியிலே பெண்களுக்கு என்று கல்லூரி கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வோம். இங்கே மீஞ்சூரிலே குடிநீர் பிரச்சனையை நீக்குவோம். கொசத்தலை ஆற்றிலே தடுப்பணையை கட்டுவோம். இப்படி நாங்கள் கூறிக்கொண்டே சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுடைய செயல்பாட்டு திட்டங்களுக்கு வடிவமைத்திருக்கிறோம். அதற்கான வாய்ப்பை மரியாதைக்குரிய இங்கே தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக தீப்பெட்டி சின்னத்திலே போட்டியிடக்கூடிய மாணவி அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை அறிவியுங்கள். நீங்கள் மாணவி அவர்களுக்கு நீங்கள் தீப்பெட்டி சின்னத்தில் அளிக்கக்கூடிய வாக்கு பொன்னேரி சட்டமன்றத்துடைய மேம்பாட்டுக்கு, வளர்ச்சிக்கு, அதனுடைய உன்னதமான உயர்வை நோக்கி செல்லக்கூடிய புதிய பாதைக்கு ஒரு வலுவான சட்டமன்ற உறுப்பினரை
சட்டமன்றத்தில் உங்களுக்காக வாதாடக்கூடிய போராடக்கூடிய தெளிவாக செயல்படக்கூடிய ஒரு நல்லவருக்கு வல்லவருக்கு ஒரு தமிழச்சிக்கு நீங்கள் வாக்களியுங்கள். வாக்களித்து தீப்பெட்டி சின்னத்திற்கு உங்களுடைய நலனுக்காக உரிமைக்காக உங்களுடைய எண்ணங்களுக்காக மேம்பாட்டுக்காக முன்னேறி சட்டமன்ற வாக்காளர் பெருமக்களே மாணவி அவர்களுக்கு தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியுடைய சின்னமான தீப்பெட்டி சின்னத்தை வாக்களித்து வெற்றி பெற செய்வீர். வணக்கம், நன்றி.